ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இதுலேருந்து அவங்க சொல்லியிருக்கதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? யூத் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் பட் நாட் எஜுகேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராமை ஸ்டடி பண்ணிடலாமா? ஸோ இந்த டயக்ராமில் வந்து 3 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் யூத், இந்த சர்க்கிள் எஜுகேட்டட், இந்த சர்க்கிள் எம்ப்ளாய்டை குறிக்குது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? யூத். ஸோ அப்போது அது இந்த சர்க்கிளில் தான் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போது அதுக்கப்புறம் என்னது? அன்எம்ப்ளாய்ட். ஸோ இந்த சர்க்கிள் எல்லாமே எம்ப்ளாய்டு தான். ஸோ அப்போ அன்எம்ப்ளாய்ட்னா இவங்க வர மாட்டாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்னது? எஜுகேட்டட். ஸோ இந்த சர்க்கிள் எல்லாருமே எஜுகேட்டட் தான். இவங்க கேட்குறது நாட் எஜுகேட்டட். ஸோ இந்த சர்க்கிளில் உள்ளவங்களுமே வரமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு ரிமைனிங் யார் இருக்கான்னா 2 மட்டும்தான் இருக்கா. அப்போ கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ஒன்லி. ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த கிராஃபை நிதானமாக ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃபை மட்டும் பார்க்கலாமா? ஸோ இந்த கிராஃபில் யூத் அப்படின்னா இது எல்லாத்தையும் குறிக்கும், எஜுகேட்டட்னா இது எல்லாத்தையும் குறிக்கும். ஸோ அப்போ இது எதை குறிக்கும்னா யூத் அண்ட் எஜுகேட்டடை குறிக்கும். இது எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்ட், இது யூத் அண்ட் எம்ப்ளாய்டை குறிக்கும். இந்த 6 யூத், எஜுகேட்டட் அண்ட் எம்ப்ளாய்டை குறிக்கும். அப்போ இது எஜுகேட்டட் ஆனால் யூத்தும் இல்லை, எம்ப்ளாய்டும் இல்லை. இவங்க எம்ப்ளாய்டு பட் யூத்தும் இல்லை, எஜுகேட்டடும் இல்லை. இவங்க யூத் பட் எஜுகேட்டடும் இல்லை, எம்ப்ளாய்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிதானமாக பார்க்கணும். ஓகேவா? பாய்.